வணக்கம் தோழர்களே, நான் மதியழகன். இன்னைக்கு சீமான் மீது ஒரு வழக்கு தொடுத்ததற்கு உண்டான விசாரணை வந்திருக்குது. அதை எல்லாரும் இந்த கடந்த 10 நாட்களாக சீமான் என்கின்ற அயோக்கியன் பேசின பேச்சிற்கும், தந்தை பெரியார் அவர்கள் மீது பழித்தும் இழித்தும் பேசிய சொல்லிற்காகவும், தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் தொடுக்கப்பட்ட வழக்குகளின் விசாரணை அவன் கும்பிடுகின்ற சாமியின் பெயரால் அமைந்திருக்கக்கூடிய நீதியரசர் வேல்முருகன் அவர்களிடம் வந்திருக்கிறது. அப்பொழுது அவனுடைய சீமானுடைய வழக்கறிஞர் ஒரு வார்த்தை அஃபிடவிட்டில் தாக்கல் செஞ்சிருக்கிறார். அந்த வார்த்தையை அப்படியே இந்த இடத்தில் பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். தினந்தோறும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. மிகவும் வேதனையாக இருக்கிறது, மிகவும் சிரமமாகவும் உள்ளது என்று சென்னை நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கிட்ட சொல்லியிருக்கிறார். அதனால் எனக்கு இந்த வழக்கிலிருந்து நான் ஆஜராகவிலிருந்து தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். நீ வழக்கிலிருந்து விடுதலை வேண்டும் என்று கேட்பதை விட வழக்கிலிருந்து தள்ளுபடி வேண்டும் என்று கேட்பதே முதலில் அயோக்கியத்தனம். இந்த இடத்தில் நான் ஒன்று சொல்ல கொடுமைப்பட்டிருக்கிறேன். 80 வயதை தாண்டி இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கின்ற பொழுதே தன்னுடைய வழக்கிற்காக திண்டுக்கல் நீதிமன்றத்திற்கு கடந்த 2 மாதமாக வந்து கொண்டிருப்பதை பார்ப்போம். போராளிகள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டார்கள், போராளிகள் ஒருபோதும் மன்னிப்பு கேட்க மாட்டார்கள், போராளிகள் ஒருபோதும் பேசிய வார்த்தை மறுத்து பேச மாட்டார்கள். ஆனால் நீ எதற்காக கொண்டு போய் இந்த வழக்கிலிருந்து என்னை தள்ளி வைக்க வேண்டும், எனக்கு இந்த வழக்கில் நான் ஆஜராகிலிருந்து எனக்கு விளக்கு கொடுக்க வேண்டும் கேட்டேன்னா, பேசுனது நீதானடா, பேசுனது நீதான் என்றால் நீதானே போய் பதில் சொல்லணும். நான் பேச மாட்டேன், நான் வர மாட்டேன், எனக்கு விளக்கு கொடு அப்படின்னா நீ என்ன இதுக்கு நீ பேசுறங்கிறது தானே இப்போ கேட்பாங்க. இதைத்தான் ஜட்ஜு சொல்லியிருக்கிறார், அருமையான வார்த்தையில் சொல்லியிருக்கிறார். உடனே நீதிபதி வேல்முருகன் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னங்கிறத கவனிச்சு பாருங்க. வாய் இருக்கு என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் வழக்கு பேசுகிறது. இதுக்கு சீமானோட வழக்கு சொல்கிறாப்புல வழக்கறிஞர், ஒவ்வொரு நாளும் வழக்கு செய்யப்படுகிறது. எங்களுக்கு பிரச்சாரத்திற்கும் எங்களுக்கு வெளியில் போகுவதற்கு மிகவும் இடையூறாக இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கார். அப்போது நீதியரசர் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார், ஒவ்வொரு நாளும் வழக்கு தொடரப்படுகிறதுன்னா நீ ஒவ்வொரு நாளும் அவதூறாகவும் பழிச்சொல்லும் பேசிக்கொண்டு தானே இருக்கிறார். இதை நான் சொல்லலை, இது மதியழகனோட வாழ்க்கை கிடையாது. நீதியரசர் வேல்முருகன் இன்னைக்கு நீதிமன்றத்திலே பேசியிருக்கிறார். நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைவர்களையும் ஒவ்வொரு இயக்கங்களையும் பழி சொல்லுவதே, உனக்கு அவதூறு சொல்வதே நீ வேலையாக இருந்தால் அவர்கள் வழக்கு தொடுக்கத்தான் செய்வார்கள். இதை சொன்னது இது நீதியரசர். சரி, இதை தாண்டி ஒரு ஆர்டிக்கல் அவர் சொல்கிறார். ஆர்டிகல் 17 அடிப்படையில் யாரை வேண்டுமானாலும் நாம் அவதூறு பேசலாம், அதிலிருந்து நாம் விலக்கு பெற்று தப்பிவிடலாம் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏனெனில் நீ பேசுகின்ற பேச்சு இந்த சமூகத்தில் பிரச்சனை உருவாக்குவதாகவும் சமூகத்திற்கு குந்தகம் விளைவிக்கதாகவும் இருக்கதாக நாங்கள் சொல்லலை, நீதிமன்றம் தான் சொல்லியிருக்கு. அப்போது நீ மேடையில் வாய் கிளிய நீ பேசி கையை ஆட்டி பேசி டான்ஸ் அடித்து கைதட்டி பேசுகிறீல்ல, அப்போ நீ நீதிமன்றத்தோட கூற்றில் நின்றுக்கிட்டு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய வக்கு இல்லாதவனுக்கு உனக்கு எதுக்கு அந்த பேச்சு? இப்போ எதுக்கு உன்னுடைய வக்கீலை கொண்டு போய் நீதியரசர்கிட்ட பம்மிக்கிட்டு நீ போய் கேட்குறது? நீ என்ன அர்த்தம் அதில் அதைத்தான் நீதியரசர் கேட்டு இருக்கிறார். நீ பேசும் ஒவ்வொரு சொல்லிற்கும் நீதான் பொறுப்பு இருக்க வேண்டும். சமூகத்தில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பதட்டத்திற்கும் நீதான் பொறுப்பேற்க வேண்டும். அதை விட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார் தோழர்களே, நீ ஒவ்வொரு நீதிமன்றத்தின் வாசலிலும் ஏறினால்தான் அதனுடைய விளைவு தெரியும் என்று சொல்லியிருக்கிறார். நீ தொட்டது பெரியாரை, நீ தொட்டது பேரறிஞர் அண்ணாவை. ஆனால் உனக்கு யார் தூண்டி விடுகிறார்களோ, நீ யாருக்காக மேடையில் நின்று நாயாக குலைக்கிறாயோ அவர்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்ட பரம்பரையில் வந்தவர்கள். நான் பேரை சொல்ல வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஆதிக்க சக்தியில் அதிகாரத்தில் இருப்பவர்கள் இல்லை என்றால் ஆதிக்க சக்திகளிடம் அதிகாரத்தில் இருப்பவர்களிடம் அண்டி பிழைப்பவன் செய்கின்ற வேலை தான் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற. இதைத்தான் நான் சொல்கிறேன். அந்தமான் சிறைச்சாலையில் இருந்த சாவர்கர் முதல்
நேற்று திருப்பரங்குன்றத்தில் பேசி சென்றிருக்கிறானே எச்சராசா வரை, அண்ணாமலை வரை அத்தனை பேர் வரிசையாக மன்னிப்பு கேட்டவர்கள். இதில் இடையில ஒரு ஆளை வந்து சேர்த்துக்கலாம், எஸ்பி சேகரையும் சேர்த்துக்கலாம். நூல் குறிப்புகள் நீ அவங்களுக்காகத்தானே சொன்ன. நீ எல்லாத்தையும் பார்ப்பான், அங்கே பார்ப்பான், இங்கே பார்ப்பான், அவன் பார்ப்பான், இவன் பார்ப்பான், அவன் எல்லோரையும் சமமாக பார்ப்பான், ஆகவே நான் பார்ப்பான். இப்படித்தானே கை தட்டிக்கிட்டு பேசுகிறேன். டேய், அவனே சிரிப்பான்டா, நாதாரி பேலே அவனே சிரிப்பான். என்னுடைய முகநூல் பதிவிலே போட்டிருக்கிற திருவில்லிபுத்தூர் கோயில் ஜீயர் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஒரு தோழர், பார்ப்பன சமூகத்தை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்கிறாரு, எங்கள் வீட்டுக்கு ஒரு நாடார் பையன் வருவான், ஒரு நாள் எங்கள் வீட்டு படியை மிதித்து விட்டான், எங்கள் தாத்தா அவனை மரத்தில் தலைகீழாக கெட்டி தொங்க விட்டு அடித்தார். சொன்னாரா சொல்லலையா? நீ எவனை சமமாக பார்ப்பான் என்று சொன்னாய், ஆகவே நீ பார்ப்பான். டேய், பாப்பான் சகவாசம் வைத்திருப்பவர்கள் சரியாக இருந்தால், பார்ப்பனர்கள் சரியாக இருந்தால், இங்கே தந்தை பெரியாருக்கு வேலையே இருந்திருக்கிறது, பேரறிஞர் அண்ணாவுக்கு வேலையே இருந்திருக்கிறது. எங்களை போன்றவர்களுக்கு உன்னை போன்ற நாய்களிடமும் நாதாரிகளிடமும் நன்றி கெட்டவர்களிடம் மாரடிக்க வேண்டிய வேலையே இல்லையே. நீயும் நானும் சமம், அதைத்தானே இங்கே பேசுகிறோம். அவன் இல்லைன்னு தானே சொல்கிறான். அதுக்காகத்தானே இந்த வழக்கு. நீ அதைத்தானே நீ கைதட்டி கும்மி அடித்து நீ பேசுகிற. இதைத்தான் நாங்கள் சொல்ல வருகிறோம். நீ எந்த வார்த்தைக்கு சொந்தக்காரராக இருக்கிறாயோ, தந்தை பெரியார் பேசினால் அதை பேசினேன் என்று சொல்லுவார், பேரறிஞர் அண்ணா பேசினால் பேசினேன் என்று சொல்லுவார், திராவிட இயக்கத்தின் போர்வாள் என்று தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வைகோ அவர்களோ பேசினால் பேசினேன் என்று சொல்லுவார். இன்னைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நீ போய் கோர்ட்டில் என்ன கேட்டிருக்கிற? மன்னிப்பு. இது இன்றைக்கு தொடராது, நாளையும் உனக்கு தொடரும், நாளை மறுநாளும் தொடரும். சிந்திய வார்த்தை அனைத்திற்கும் நீயே பொறுப்பு. நாங்கள் பேசினால் நாங்களே பொறுப்பு. ஆதாரம் கேட்டால் ஆதாரத்துக்கு வரணும். சமமாக பேசுகிறதுக்கு மேடைக்கு கூப்பிட்டா நீ மேடைக்கு வரணும். அதையெல்லாம் விட்டு போட்டு மேடையில் பேசிட்டு நீதிமன்றத்தில் போய் நீ பம்மிக்கிட்டு இருந்தால் இந்த உலகம் சாதாரண பாதசாரிகள் பார்த்து கொண்டு இருப்பார்கள், நீதியரசர்கள் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார்கள். நீதி இந்த நாட்டில் இன்னும் இருக்கிறது என்பதற்கு ஒரு சாட்சி தான் இன்றைய நீதிமன்றத்திலே கிடைத்திருக்கக்கூடிய விவாதத்தில் நீதியரசர் வேல்முருகன் சொன்ன வார்த்தை. இன்னும் நீதி இருக்குது தோழர்களே. இது சற்று ஆறுதலான ஒன்றுதான். அவனை குற்றவாளி கூண்டில் ஏற்ற வேண்டும், விசாரணை வர வேண்டும், அவன் என்ன குற்றச்சாட்டு சொன்னானோ அதற்கு ஆதாரம் கொடுக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் அதற்கான தண்டனையை அவன் அனுபவிக்க வேண்டும். அதற்கு இந்திய அரசியல் சட்டம் துணை நிற்கும் என்று எங்களைப் போன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் நம்புகிறோம். வெற்றியுடன் நடக்கும் என்று விரும்புகிறோம். நன்றி தோழர்களே.